குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி டெய்லி கண்டஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் 24 2026 வெள்ளிக்கிழமை என்ன கண்டஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2026 ஆண்டு காவலர் தேர்வுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம்ப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா மே 1 தொடங்குது. 6 மாத காலம் இந்த டெஸ்ட் பேட்ச் நடத்துகிறோம். 65 தேர்வுகளும் 6500 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடங்கிட்டோம். விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை ஷெடியூல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் மார்க் பண்ணியிருக்க நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஹாய்னு அனுப்புனா போதும். உங்களுக்கு வந்து ஷெடியூல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். தமிழகத்தில் வாக்குப்பதிவு வந்து பார்த்தீங்கன்னா 85% வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகள் பதிவாயிருக்கு. தமிழக சட்டப்பேரவை வியாழக்கிழமை நடைபெற்ற தேர்தலில் 84.51 வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிருக்கு. கடந்த 74 ஆண்டுகள் தமிழக தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத சாதனை அது பதிவாயிருக்கு. தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் SIR பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்ற முதல் தேர்தல் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா? இதில் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவாயிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காள சட்டப்பேரவையில் வியாழக்கிழமை நடைபெற்ற முதல் கட்ட தேர்தலில் 91.78% வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிருக்கு. மேற்கு வங்கத்தில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகபட்ச வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிருக்கு. ஓகேங்களா? மேற்கு வங்கத்தில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 294 தொகுதிகள் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்டங்களாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்துகிறாங்க. அதில் முதல் கட்ட தேர்தலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சிருக்கு. சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அது மட்டும் பார்க்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் தான். ஜஸ்ட் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஓகேங்களா? அடுத்தது, இந்தியா அமெரிக்கா இடையே வந்து பார்த்தீங்கன்னா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 2 இரு நாடுகளுக்கிடையே இருதரப்பு இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் செயல் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. இதன்படி இரு நாடுகளும் வரும் 2030 வந்து பார்த்தீங்கன்னா 47 லட்சம் கோடி மதிப்பிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் உயர்வதை வந்து பார்த்தீங்கன்னா இலக்காக கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது, தமிழக பேரவைத் தேர்தலில் இதுவரை பதிவான வாக்குகள் 1952 வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம். அதில் 52 வந்து பார்த்திங்கன்னா வெறும் 56.41% வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா பதிவாயிருக்கு. அதுலேருந்து தொடர்ந்து அதிகபட்சமாக 2026 இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 84.51% வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா பதிவாயிருக்கு. இந்த டேபிளை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் இல்லாமல் சுதந்திரத்துக்கு பிறகு எப்போ வாக்கு எண்ணிக்கை 50%க்கும் கீழே போயிருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். 1957 வெறும் 46.84%, அதாவது இரண்டாவது தேர்தல் சுதந்திரத்துக்கு பிறகு நடைபெற்ற இரண்டாவது தேர்தலில் வாக்குப்பதிவு 50க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சென்றிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்கலாம்ப்பா. நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது, உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வந்து 3ஆம் நாளான வியாழக்கிழமை வந்து இந்தியாவுக்கு 2 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலம் அப்படின்னா மொத்தம் 4 பதக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷனில் ஜூனியர் மகளிர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா பிராச்சி கெய்க்வாட் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கியிருக்காங்க. அதேமாதிரி 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் ஜூனியர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சிகா சௌத்ரி வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? நேற்று மேட்ச் பார்த்துருப்பீங்க. மும்பை வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்தி சென்னை வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மும்பை அணி ஒரு சீசனில் தனது சொந்த மைதானத்தில் தொடர்ந்து 3 முறை தோல்வியை வந்து பார்த்திங்கன்னா அடைஞ்சிருக்காங்க. ஜஸ்ட்டு இது வேறு எதுவும் பெருசாக இருக்காது. ஜஸ்ட்டு சும்மா இன்ஃபர்மேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐபிஎல்லை பொறுத்தளவு யார் ஜெயிக்கிறாங்க, எந்த டீமுக்கு யார் கேப்டன் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கேட்பாங்க. சரிங்களா? அதை தாண்டி வந்து ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறத மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிட்டால் போதுமானது. சரிங்களா? அடுத்தது, இந்தியாவுக்கான மகளிர் T20 தொடரை கைப்பற்றி வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றியிருக்கிறாங்க. அதனை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மகளிர் அணிக்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட் ஆட்டத்தில் வந்து தென்னாப்பிரிக்கா ஜெயிச்சிருக்காங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த ஆட்டத்தின் மூலமாக மகளிர் T20 கிரிக்கெட்டில் அதிவேக சதம் அடித்த தென்னாப்பிரிக்க வீராங்கனையாக லாரா வோல்ட்வொர்த் வந்து பார்த்திங்கன்னா சாதனை படைச்சிருக்காங்க. 47 பந்துகளில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சதம் அடிச்சிருக்காங்க. 13 பவுண்ட்ரி 4 சிக்ஸர் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு சாதனை வந்து பார்த்திங்கன்னா மகளிர் T20 கிரிக்கெட்டில் அதிக ரன்கள், அதாவது 3017 ரன்களை சேர்த்த கேப்டனாக இந்தியாவுடைய ஹர்மன்பிரீத் கவுர் வந்து பார்த்திங்கன்னா சாதனை படைச்சிருக்காங்க. ஓகேங்களா? இலங்கை கேப்டனான சமரி அந்தப்பட்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெருக்கமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா 3016 தான் வச்சுருந்தாங்க. இவங்க 3017 ரன்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வச்சுருக்காங்க. சரிங்களா? அடுத்தது, ஆங்கில கால்வாய் வழியாக சிறிய படகுகள் மூலம் பிரிட்டனுக்குள் நுழையும் சட்டவிரோத குடியேறிகளை கட்டுப்படுத்த பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் நாட்டுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா புதியதாக 3 ஆண்டுகால பாதுகாப்பு ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையொப்பமாயிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாக அடுத்த 3 ஆண்டுகளில் பிரான்ஸுக்கு பிரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா 50 கோடி பவுண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நிதியுதவி வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய உயரிய கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க இந்த நாஸ்காம். இது ரொம்ப முக்கியமானது. இதனுடைய தலைவராக பிராக்டல் நிறுவனத்துடைய இணை நிறுவனர் மற்றும் சிஇஓ ஆன ஸ்ரீகாந்த் வேலமாக்கண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அடுத்த நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்ட அந்த டெஸ்ட் பேஜில் இன்னும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 2026 கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வேலை வாங்கிடணும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.